இன்னைக்கு டிசம்பர் 15. இது ஒரு சாதாரண நாள் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவோட பிறந்த நாள். 4 வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா இறந்து. வாழ்க்கைனா என்னன்னு ஒரு சாமானியன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், இந்த படத்தை பார்க்க வந்ததுக்கும், இந்த படம் என்னோட முதல் வெற்றியாக அமைஞ்சதுக்கும். என்னோட பல முயற்சிக்கு அப்புறம், பல படைப்புகளுக்கு அப்புறம், இதுதான் எங்களோட திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச வெற்றி. முதல்ல படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். அப்பா எப்பவுமே எங்களை பார்த்து சந்தோஷமா அழகா சிரிச்சுக்கிட்டு பிரியாவிட கொடுப்பாரு. ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது, அதுதான் அவருடைய கடைசி பிரியாவிடையா இருக்கும். அவரை இழந்த எங்கள் குடும்பம் ஒத்துமையையும் சேர்த்து இழந்துருச்சு. நாங்கள் எல்லாரும் சொந்த வீட்டிலேயே யாரோ மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இனம் புரியாத அவருடைய நினைவுகள் எங்களுக்குள்ள இன்னும் அவரை மறக்க வைக்கல. ஒவ்வொரு முறை இந்த வண்டியில் போகும்போதும் எங்கள் அப்பாவோட ஞாபகம் என்ன கொள்ளுது. இந்த ஸ்கூல் லைஃப்பில் எல்லா பசங்களுக்கும் வர அதே ஆசை தான் எனக்கு வந்துச்சு. ஆனால் அந்த ஆசைனால் வந்த விளைவு இனி என் வாழ்க்கையில் எதையுமே ஆசைப்படக்கூடாதுன்றது உணர்ந்துச்சு. இன்னைக்கு இந்த தஜோ தான் நம்ம படிக்க போறோம். நீ படிப்பாங்க, நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. அப்புறம் நோட்ஸ் எடுத்துக்கங்க, நான் உங்கள்கிட்ட எல்லாமே நான் கேட்பேன். Okey, teacher. Khazanah hutan yang ada di Kuala Sepatang, Perak ialah hutan paya bakau. Hutan ini berfungsi untuk mengawal hakisan pantai dan menjadi habitat beberapa hidupan akuatik. Kayu bakau dari hutan ini pula digunakan untuk menghasil. ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஜனி நீ படிச்சுட்டு தானே இருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதிலிருந்து என்னால் வெளியவே வர முடியல. ஜெகா, என்னாச்சு? ஐயோ ஓகே.
இல்லை டீச்சர், உங்களுக்கே தெரியல அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு. அதனால தான் அவங்க கவலையில் இருக்கான் டீச்சர். நான் பார்த்துக்கிறேன் டீச்சர், நான் பார்த்துக்கிறேன். அப்பா, இப்பயே நீ கிளாஸ்ல அலைஞ்சிட்டு இருக்க. அப்பா உன் கூட தான் இருக்காரு. அதான் நானும் இருக்கல, ஃபீல் பண்ணாத. இப்போ நான் இவகிட்ட இதை சொல்லியே ஆகணும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நமக்கு ஒருத்தர் எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும், இல்லை நம்ம அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும், நம்ம விருப்பம் வேற ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் அலட்சியம் தான். டேய், உனக்கு எதுவும் தெரியாம நோட்டிக்கிட்டு இருக்காதா? நல்லா இருக்கிறது வீணாக்கி விட்டுருவே நீ. அம்மா, அப்பா ஏமா எனக்கு மோட்டரை கொடுக்க மாட்டாரு? ஸ்கூல்ல எல்லாம் மோட்டர் தான் வராங்க தெரியுமா? இருயா, நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே அப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. சரியா? நானே எவ்வளோதான் வளருது? உன்கிட்ட கேட்டேன் பாரு. அவனுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுத்தா என்னவா? ஒரு நாள் பிரேக்லயோ இன்ஜின்லயோ கையை வைக்கிறேன் பாருங்க. எங்க அண்ணனுங்களை காயப்படுத்தணுன்ற எண்ணத்துல முட்டாளித்தனமா அன்னைக்கு நான் செஞ்ச ஒரு விஷயம், என் குடும்பத்தை அவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எங்க அண்ணனுங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா அதுல பலியானது என்னமோ எங்க அப்பா. வெளியும் சொல்ல முடியாம, வெளியும் வச்சுக்க முடியாம, இது எப்படி நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன்? கண்ட வேணா சொன்ன நமக்கு என்னம்மா? அப்பா இல்லாத கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அங்க பேசுறோம்னா அப்பா இல்லாம இருந்து பார்க்க சொல்லுங்க. அப்பதான் தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னு. நீங்க அழாதீங்க, உடனேதான் அழாத. நான் என்ன மன்னிச்சிருமா? நான் தெரியாம பண்ண எப்படி ஆகணும்? சத்தியமா நினைச்சுக்கூட பார்க்கணும். மன்னிச்சுக்கணும். நான் தான் பாப்பாவை சொல்லிட்டேன். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அந்த வண்டிக்காக ஆசைப்பட்டு அப்பாவை இழந்துட்டோமோ. நான் தான் அப்பாவை கொண்டுட்டேன். எனக்கு கொண்டிருக்குமா, எனக்கு கொண்டிருக்குமா. எங்க அம்மாவே என்ன மன்னிச்சாலும் எங்க அப்பா என்ன மன்னிக்க மாட்டாரு. நானே எங்க அப்பாவை கொண்டுட்டு சரிண்ணா. கருவிலிருந்து காக்கிற அம்மாவோட அன்பு தான் இங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா காலம் முழுதும் வேலை செஞ்சு குடும்பத்தை காக்கிற அப்பாவோட அன்பு யாருக்கும் தெரியாது. நிழலோட அருமை வெயில்ல தெரியிற மாதிரி எங்க அப்பாவோட அன்பு அவர் இல்லாதப்போதான் எனக்கு புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா.
தன்னை மறந்து குடும்பத்தை காக்கும் ஒவ்வொரு தந்தையருக்கும் இப்படம் சமர்ப்பணம். ஒரு வெற்றியாளரோட கதை தொடங்குது. என்னோட அப்பாக்காக ஒரு கதை செஞ்சு அடுத்த முயற்சியா வெளியிட்டு முடிவுக்காக காத்துக்கிட்டு இருந்த எங்க டீம் அப்பாவோட ஆசீர்வாதத்துல எங்க திறமைக்கு கிடைச்ச பரிசு வாங்க நீங்க அப்படியே வாங்க மேல. நிலையின் அருமை வெளியில் தெரியும் விஜய் வாய்ஸ் வச்சிருந்த அந்த தம்பி அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சாம்பியனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். விஜய் வாய்ஸ்ல பேசணும். இல்லைன்னா அது ஏரியா சொல்லிட்டு நாங்கள் ஓட்ட திருப்பி எனக்கு என்ன பேசுறதே தெரியல. ஒரு சின்ன விஷயம், இது ஒரு அப்பா மகனுக்கும் இருக்கிற ஒரு கதை. எங்க அப்பா இறந்துட்டாரு, அதை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு ஸ்டோரி தான். ஜெயிச்சிட்டேன்ற ஒரு நம்பிக்கையில நான் இவ்வளவு பேரை கூட்டு வந்தேன். ஆனா சர்ப்ரைஸ் ஒருத்தர் கூட்டு வந்திருக்கேன். இது எங்க அப்பாவோட வாட்ச், இது எங்க அப்பாவோட சட்டை. முதல் வெற்றி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நாங்க எங்க எல்லாருக்குமே இது முதல் வெற்றி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணே, ஜிவிக்கு எல்லாருக்கும் பயங்கர தேங்க்ஸ். ரொம்ப நன்றிண்ணே, வார்த்தை இல்லைண்ணே. பரவாயில்ல, விஜய் வாய்ஸ் இருக்குதானே சசி? நம்ம எல்லாமே உன் வாய்ஸை பார்த்து இதானோம். ஆனா இங்க ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுவோம் டாக்டர்ஸ்லி. அதாவது என்னன்னா, போஸ்டர்ல இருந்து மேக்கிங்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப நம்ம அந்த 5 ஜட்ஜஸ் 5 போஸ்டர் சூஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது எல்லாரோட இதை நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா சொல்லணும், அப்பதான் மத்தவங்களுக்கு அந்த ஒரு வெறி வரும், அடுத்த தாட்டி பண்ணும் போது நல்லா பண்ணணும் அப்படின்னு. இந்த போஸ்டரை தான் எல்லா ஜட்ஜஸுமே சூஸ் பண்ணாங்க. நான் உங்க பக்கத்துல வந்தேன். ஓகேயா, ஒருத்தவங்க தான் 2 போஸ்டர் சூஸ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டரும் நம்ம எல்லாமே என் வைஃப் வேற போஸ்டர் சூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னே இந்த 5 போஸ்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணணும். அதுல வெளியின் அருமையும் நிழலின் அருமையும் இருந்துச்சு. அதுதான் நம்ம இங்க சொல்லி ஆகணும். சூப்பர்பா ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த கைதட்டல், சூப்பரான கைதட்டல் கொடுத்துங்க. ஒரு நாள் சிம்பா, என்னோட ஆட்சியில மறையிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும். ஓடிட்டு இருக்கு गाइस. ஷூட் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றின உங்களோட எந்த கருத்தாக இருந்தாலும் நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன். நான் கூப்பிட்ட உடனே எனக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படைப்புக்கு துணையாக இருந்த ஒவ்வொருத்தரும் தான் இதுக்கு காரணம். தன்னோட முதல் இசை படைப்பை கொடுத்த என்னுடைய நண்பன் குகன், இந்த வீர பெண்மணிகள், எனக்காக கை கொடுத்த நண்பர்கள்,
இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அது அவங்களுக்கும் எனக்கும் ஒரு உற்சாகத்தை தரும். முக்கியமாக முடிஞ்சால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம். இந்த வெற்றிக்கு இவங்க எல்லாரும் காரணம். அடுத்தடுத்த வெற்றிக்கு இனி நீங்கள் எல்லாரும் காரணம். ஒவ்வொரு தந்தையருக்கும் என்னோட சல்யூட், எங்களோட சமர்ப்பணம். என்னோட தந்தையோட நினைவுகளோட படத்தை முடிக்கிறேன். ஆனால் பயணத்தை ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ buddies.